வணக்கம் ஸ்ரீலங்கன் மக்களே. மணிமேலை அண்ட் பிரியங்கா இஷ்யூ ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். அண்ட் பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே பேசி முடிச்சிட்டாங்க. அண்ட் பிரியங்காவோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேருமே வெளிப்படுத்தியிருக்காங்க. அமீர் அவரோட இன்டர்வியூவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாரு. ஸோ பிரியங்காவால் டைட்டில் வின் பண்ணால் கூட அதை செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலையே டேமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் மணிமேகலை தான். பட் ஒரு சில யூடியூபர்ஸ் பிரியங்காவோட கேரக்டர் பற்றி பேசினது தான் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு, அவங்களோட ஃபேமிலியை ஹர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் பிரியங்கா இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் தான் ஃபேன்ஸ் எல்லா பேருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுறதுக்கு பதிலாக பிரியங்காவே டேரெக்டாக கிளாரிஃபை பண்ணலான்றது தான் ஃபேன்ஸோட கருத்தாக இருக்குது. இதுக்கு அமீர் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா, பிரியங்கா இதை பற்றி பேசுகிறதா இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அண்ட் பாவனி இப்போ என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சில நேரம் நம்ம கெட்டவங்களா மாறிடுவோம், எந்த கெட்டதுமே பண்ணலனாலும். ஏன்னா மற்றவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணது மாதிரி அவங்களுக்கு நம்மளும் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியங்கா நினச்சா அவங்களும் ஒரு வீடியோ போட்டு அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லி அண்ட் ஃபேன்ஸ் எல்லா பேருமே மணிமேலை சைடு திருப்பலாம். பட் பிரியங்கா அதை பண்ண மாட்டாங்க, இப்படியே விட்டுருவாங்கன்றது தான் இந்த ஸ்டோரியோட மீனிங்காக இருக்குது. அண்ட் பிரியங்கா எப்போ ரிப்ளை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா, குக் வித் கோமாளி ஃபினாலே அவங்க வின் பண்ணதுக்கப்புறம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை வரும் பிரியங்காட்ட இருந்து.